தீபகற்ப மலேசியாவுக்கான மின்சார கட்டண உத்தேச உயர்வு குறித்து பெத்ரா எனப்படும் எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சிடம் டிஎன்பி நிறுவனம் முன்கூட்டியே கலந்தாலோசிக்கவில்லை. அதன் அமைச்சரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மின் கட்டண உயர்வு குறித்து அரசாங்கம் இதுவரை முடிவேதும் செய்யவில்லை என்பதே உண்மை என்றார் அவர். புதிய மின்கட்டண அட்டவணையை எரிசக்தி ஆணையத்துடன் இணைந்து இன்னமும் உறுதி செய்து வருவதாக டிசம்பர் 20 பெத்ரா வெளியிட்ட அறிக்கையையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலக்கரி மற்றும் எரிவாயு உள்ளிட்ட எரிபொருட்களின் விலைகளை ஆராய வேண்டி இருப்பதாலேயே மின்கட்டண விலையையும் மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில் புதிய கட்டண விகிதம் முடிவானால் அடுத்த ஆண்டு ஜூலையில் அமலுக்கு வரலாம். ஒருவேளை கட்டணம் உயர்த்தப்பட்டால் மக்கள் நலன் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் நன்கு ஆராய்ந்தே அரசாங்கம் முடிவெடுக்கும். அந்த முடிவையும் அரசாங்கமே அறிவிக்கும் என்றார் அவர். எது எப்படி இருப்பினும் மாதந்தோறும் மணிக்கு 1500 கிலோவாட்டுக்கும் கீழ் மின்சாரத்தை பயன்படுத்தும் 85 விழுக்காட்டு வீடுகள் கட்டண உயர்வால் பாதிக்கப்படாதிருப்பது உறுதி செய்யப்படும் என துணை பிரதமர் கூறினார். அடுத்த ஆண்டு ஜூலை முதல் தீபகற்ப மலேசியாவில் அடிப்படை மின்சார கட்டணத்தை 14.2 விழுக்காடு உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பங்குச்சந்தைக்கு வழங்கிய அறிக்கையில் முன்னதாக டிஎன்பி குறிப்பிட்டிருந்தது. இச்செய்தி பிரதமரின் காதுக்கு எட்டிய நிலையில் மின்சார கட்டண உயர்வு மக்களை பாதிக்கும் வகையில் இருப்பதை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் வழங்கினார். கட்டண விகித உயர்வு பெரும்பான்மை மக்கள் மீது திணிக்கப்படக்கூடாது. மாறாக பெரும் பணக்காரர்கள் அல்லது கொள்ளை லாபம் பார்க்கும் தொழில்துறையினருக்கு தான் விதிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். ஜோர் சிங்கப்பூர் மக்களை கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் இப்பொழுது தொடங்கியாச்சு. 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோபாரு, ஜோர் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள்,